கைஸ், வெல்கம் டு பட்டிப்புட்டி அரி. இன்றைக்கி நம்ம ஒன்று சொல்ல மாட்டேன். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த 2025 வந்து நீங்கள் எனக்கு கொடுத்த லெவல் சப்போர்ட் ரொம்ப நன்றி. போன வருஷம்னா 2024 இல்லை, 2025. இப்போ 2026 இருக்கோமா. இப்போ போன வருஷம் நடந்தது 2025. இப்போ 2025 நடந்த, அதாவது டிசம்பர் மாதத்தில் நடந்த ட்ரெயினில் நடந்த சம்பவம். சுரேஷ்னு ஒருத்தவங்க ட்ரெயினில் ஒருத்தவங்க உட்காந்துட்டு போகும்போது ஒரு 4 பேர் 17 வயசு அவங்க வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்து முன்னாடி ரீல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த வடகன் வந்து சுரேஷ் வந்து கேட்டுக்கிறாங்க, ஏன்டா இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரில என்ன சொன்னான்னு. ஏன்னா ஏன்டா கேட்ட வார்த்தை அவங்க திட்டுக்கிறான்னு நினச்சிருவாங்க அவங்க. அதனால் ட்ரெயினில் வந்து அப்படியே எங்கேயோ நிற்கிறாங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே அவனை பிடிச்சி அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல யாருமே இல்லாத இடத்துல போயிட்டு வச்சுட்டாங்க. வச்சு அப்படியே அந்த கத்தியை வச்சு அடிச்சிட்டாங்க. அடிச்சதில் மண்டை ஃபுல்லாக அப்படியே காயம், இங்கே எல்லாத்துலேயும் காயம். ஒரு கண்ணை காணும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு கண்ணை இப்படி காணும். அவர் செத்துருப்பாருன்னு நினச்சேன் நான் தான். ஆனால் உயிரோட தான் இருக்கிறோம். ஓகே, அவர் செத்துருப்பாருன்னு நான் நினச்சேன். ஆனால் உயிரோட வந்துட்டார். அதே மாதிரி அந்த கத்தியை வச்சு அடிச்சதில் அந்த அப்படியே ஃபுல்லாக ரத்தம் அந்த மட்டும் நடந்துட்டு போனது. இங்கே ஃபுல்லாக இங்கே தான் நடந்துருக்கு. அதில் ஃபுல்லாக நான் வீடியோவில் பார்த்தேன். ஒருத்தவர் எப்படியே அவர் அந்த சுரேஷை காமிக்கிறார். இப்படி வீடியோவில் காமிக்கிறாரு. ஒரு கண்ணை காணும்னு நினைக்கிறாங்க. கண்ணில் யாரோ பட்டுக்கிறாங்க. அதில் பெருசாக காயம் விட்டுருக்கு. அதனால ரெடி பண்ணிடுவாங்க. இல்லைன்னா கண்ணு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. பார்க்கும்போது அப்படியே இங்கே ஃபுல்லாக ரத்தம், அங்கே தான் ஃபுல்லாக தையில் அது மட்டும் போட்டு வச்சுருந்தாங்க. மண்டியில் வர அடிச்சிருக்காங்க. அவர் அடிச்சால இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடி இருக்கும்போது அடிச்சிருக்காங்க. அடிச்சதில் பார்த்துருக்காங்க. அப்போ ஒன்றுமே தெரில, கிளியராக தெரில. அப்புறம் மொட்டை அடிச்சு அப்போ பார்க்கும்போது அப்படியே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது உள்ளே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ரத்தம் அப்படியே உள்ளே அடிச்சதில் இதுதான் தக்காளி வச்சுக்கணும். அடிச்சதில் உள்ளே போயிடுமா, அது மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது மாதிரி தமிழ்நாட்டிலே இதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது திருத்தணிலேருந்து எங்கேயோ போகுது அது. அப்போ 2 மாதமாக இங்கே தான் இருந்திருக்கு தமிழ்நாட்டில். இது மாதிரி நல்லதில்லை. அதுக்கப்புறம் இது முன்னாடியே அந்த 70 days அவங்க இருக்கிறாங்களே, இதுக்கு முன்னாடி இன்னொரு இது மாதிரி நடந்திருக்கு. அவங்க தான் பண்ணுது. இதுவும் என்னதுன்னா இது மாதிரி ஒரு தாத்தா, அவங்க வந்து இதே ட்ரெயின், அது இன்னொரு ட்ரெயின், அதில் போயிட்டு அவங்கள்ட்டையும் ரீல்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் இதே மாதிரி தான் பண்ணிடுவாங்க. அந்த போலீஸ் கேட்கும்போது என்ன சொன்னாங்க என்னன்னு தெரில எனக்கு. நான் அந்த போலீஸாக இருந்திருந்தா அந்த சுரேஜுக்கு என்ன பண்ணாங்களோ அதே தான் நானும் பண்ணியிருப்பேன். அவங்க சுரேஜுக்கு என்ன பண்ணாங்க, அதான் கூப்பிட்டு போயிட்டு ட்ரெயினில் வச்சு ரீல்ஸ் எடுத்து இப்படி வச்சு கத்தியை வச்சு இப்படி குத்துறாங்க. என்னென்ன யாரா நீங்கள் எங்கேருந்துடா வரீங்க, அது மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. அந்த போலீஸ் நானாக இருந்தா போலீஸாக இருந்தானா, நான் அந்த போலீஸாக இருந்தேன்னா நான் அந்த சுரேஜுக்கு என்ன பண்ணாங்களோ அதையே நானும் வச்சு பண்ணியிருப்பேன். புரிஞ்சுதா? அதாவது அப்படியே அவங்களுக்கு என்னென்ன ஸ்க்ராட்ச் தான் உண்டோ அதே மாதிரி நானும் பண்ணியிருப்பேன். சரி, பாய். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாருமே நல்லா இருக்கும்.